நேர்கள் அனைவருக்கும் அருவி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. அருவியின் புதிய சாதனையை பற்றி பேசிய நடிகர் கார்த்திக் வாசு, இந்த சீரியல் முக்கிய மைல்கல்லை எட்டியதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் என் பயணம் வாழ்க்கைக்கு உயிர் கொடுத்தது என்றார். ஜோவிதா லிவிங்ஸ்டன் ஜோன்ஸ் கூறுகையில், அருவி போன்ற அற்புதமான சீரியலில் நான் ஒரு பகுதியாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன். 400வது எபிசோட் எட்டியதில் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் என்றார். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் அருவி சீரியல் கிளைமாக்ஸ் காட்சிகள் முடிவுக்கு வந்திருக்கும் நிலையில், இந்த சீரியலின் முடிவால் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் 2 முக்கிய சீரியல்களின் நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது. நடிகர் லிவிங்ஸ்டனின் மகளான ஜோவிதா லிவிங்ஸ்டன் கதாநாயகியாக நடிக்கும் அருவி சீரியல் கடந்த செப்டம்பர் 2021 ஒளிபரப்பானது. மதிய நேரத்தில் ஒளிபரப்பாகி வந்த இந்த சீரியலுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கின்றனர். அதே நேரத்தில் வீட்டுக்கு சாப்பிட வரும் ஆண்களும் விருப்பம் இருக்கிறதே இல்லையோ, இந்த சீரியலை பார்த்தே ஆக வேண்டிய நிலைதான் பல வீட்டில் இருந்தது. அதனாலேயே இந்த சீரியலின் கதை பலருக்கும் தெரிந்திருக்கும். இந்த சீரியலில் முக்கிய கேரக்டரில் நடிகை அம்பிகாவும் நடித்திருந்தார். ஆனால் சில மாதங்களாகவே அம்பிகா இந்த சீரியலில் இல்லை. இதனால் இவர் சீரியலை விட்டு விலகிவிட்டாரா என்ற கேள்விகளும் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. இந்த நிலையில்தான் நேற்று இந்த சீரியலுக்கான கிளைமேக்ஸ் ஷூட்டிங் நடைபெற்று இருக்கிறது. அதனால் இதில் நடித்த நடிகர் நடிகைகள் பலரும் இந்த சீரியல் குறித்து பல நினைவுகளை பகிர்ந்து வருகிறார்கள். கிளைமேக்ஸ் ஷூட்டிங்கில் நடிகை அம்பிகாவும் கலந்து கொண்டிருக்கிறார். இது இவருடைய ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும். அதே நேரத்தில் இந்த சீரியல் முடிவுக்கு வருவதால் இந்த சீரியல் ஒளிபரப்பாகி வரும் மதிய நேரத்தில் 3 மணிக்கு ஒளிபரப்பாகி வந்த மலர் சீரியல் இனி ஒளிபரப்பாகும் என்று கூறப்படுகிறது. அதனாலேயே இந்த சீரியலின் கதை பலருக்கும் தெரிந்திருக்கும். இந்த சீரியல் முக்கிய கேரக்டரில் நடிகை அம்பிகாவும் நடித்திருந்தாள்.